மகாலய அமாவாசை இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த மகாலய அமாவாசை ஒரு ஜாதகன் ஒரு குடும்பத்துடைய தலை எழுத்தையே மாற்றி கொடுக்கும். ஏன்னா இந்த மகாலய அமாவாசை பித்ருகளுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம், முன்னோருக்கு செய்யக்கூடிய சாந்தி தான் இந்த அமாவாசையுடைய சிறப்பு. பொதுவா ஒரு குடும்பத்துல முன்னோர், அதாவது மூத்தோர், வயதானவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வருஷ திதி கொடுக்கக்கூடிய தருணம் இந்த மகாலய அமாவாசை. ஆனா அந்த முன்னோர் உயிரோட இருக்கும் பொழுது தன்னுடைய பேரன் பேத்திகள் அந்த முன்னோர் மூத்தோர் வயதானவங்களை குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் உடுத்தி அவங்களுக்கு தேவையான உணவை ஊட்டி கொடுத்து அவங்களுக்கு அவருடைய தன்மையை பார்த்து அவங்க மேல கேர் பண்ணாங்கன்னா, அந்த முன்னோர் இறந்துட்டாங்கன்னா உன் குடும்பத்துக்கு ஒரு குறை இல்லாம உன்னை உச்ச நிலைமை கொண்டு போயிடும். ஏன்னா முன்னோர் சொத்து பேரனுக்கு பேத்திக்குத்தான். இன்னைக்கு பல பேரு முன்னோர் சொத்தை வச்சுதான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த முன்னோருடைய சொத்து கிடைக்கணும்னா நீ அந்த முன்னோர் உயிரோடு இருக்கும் போதே அவங்களுக்கு தெளிவான அமைப்பு பண்ணி தரணும். இல்லைன்னா அந்த குடும்பம், அந்த முன்னோர் இறந்துட்டார்னா அந்த குடும்பத்துல மறுபடியும் துர்மரணம் வரும், வீட்டுக்குள்ள பேய் வரும், இருட்டாயிடும், குடும்பத்துல நோய் வரும், கஷ்டங்கள் வரும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சியே நடக்காது. ஏன் என்னன்னு நீங்க ஜோதிடரையோ இல்லை யாரையோ அணுகுனா முன்னோர் சாபம், அந்த சாபத்துக்கு நீங்க ஆள்பட்டு இருக்கக்கூடிய தருணம் உண்டு. அந்த சாபத்துக்கு சாந்தி கொடுக்கத்தான் நீங்க ராமேஸ்வரம் போறீங்க, கடற்கரையில போயிட்டு அந்த சாந்தி கொடுக்குறீங்க. பல கோயில்கள் குளத்துல இருக்க வேண்டிய புரோகிதர்கிட்ட போயிட்டு அந்த இறந்த ஆத்மாக்கு சாந்தி கொடுக்குறீங்க. முன்னோரை வழிபடுங்க, முன்னோரை நினைங்க. முன்னோர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பக்குவம் பண்ணா உங்களுக்கு தலைமுடி கூட கொட்டாது. அப்படியாம்பட்ட அமைப்பு முன்னோருக்கு உண்டு.